கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நான் கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே, தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ள பொன்வேலை நிலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் முன்னிலை உயர்ந்தது அவராலே. பால் நினைந்தூட்டிடும் தாய் மறந்தாலும் நீரவர் மடி மேலே. உன்னை தேற்றுவார், பலமூட்டுவார், வாழ்வினில் ஒளிதானே. அஞ்சாதே, கலங்காதே. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? அஞ்சாதே, கலங்காதே. ஏன்னா அவர் நம்மோட இருந்து நம்மளை ஒவ்வொரு நொடி பொழுதும் ரொம்ப பாதுகாப்பாக காத்து வழிநடத்திட்டு இருக்காருன்னு ஒரு சூப்பரான ஒரு பாடல் வழியாக நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். அப்படி தானே குட்டீஸ்? அவருடைய உடனிருப்பு இருக்கும்போது இந்த காலை பொழுதும் நமக்கு ஒரு நிறைவான பொழுதாக தொடங்கி இருக்கும். இந்த நாள் முழுவதுமாக அவருடைய உடனிருப்போடு நம்ம அந்த நாளை பயணிக்க போகிறோம். ஏன்னா அவருடைய உடனிருப்பு நமக்கு இருந்துட்டால் போதும். நமக்கு எதை குறித்து பயமோ எதை குறித்து சோர்வோ நமக்கு ஏற்பட வேண்டிய அவசியமே இல்லை குட்டீஸ். ஏன்னா அவர் நம்மளை எப்படி ஒரு புடைசூழ நம்மளை பாதுகாத்துட்ருக்காரு. தீயோனின் கண்களில் இருந்தோ, போராட்டங்களில் இருந்தோ, வெறுப்புகளில் இருந்தோ, இந்த உலகத்தின் சூழ்ச்சிகள்லையும் நம்ம எதுலேயுமே சிக்கிடக்கூடாதுன்னு எல்லாவற்றிலிருந்தும் நம்மளை பாதுகாத்து பலப்படுத்துறதுக்காக ஏசப்பா நம்ம கூடவே இருக்கிறாங்க. அவரோட ப்ரெசன்ஸை நம்ம எப்பயுமே தேடி ஆர்வமாய் பெற்றுக்கொள்ளணும் குட்டீஸ். அவர் என் கூட இருக்கணும், அவர் என்னை பலப்படுத்தணும், அவருடைய நாமம் என் கூட இருந்து என்னோட செயல்கள் அது வெளிப்படணுங்கிற ஒரு ஆர்வம் நமக்கு வேணும் குட்டீஸ். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் அது நம்ம இடத்துல தங்கும், அது நிறைவானதாக நம்மகிட்ட இருக்கும். அதை மாதிரி தான் ஏசப்பாவுடைய உடனிருப்பையும் நம்ம கூட இருக்கணும்னு நம்ம ஆர்வமாக ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கான இன்ட்ரெஸ்ட் நமக்கு வேணும். யாரோ சொல்லியோ யாரோ நம்மக்கிட்ட புகுத்தியோ அது நம்மக்கிட்ட வரக்கூடாது. அவருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறது நம்ம தான். தனித்தனியாக நம்ம ஒரு ஆசீர்வாதங்களையும் நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது அவர் கொடுக்குற பிளெஸ்ஸிங்ஸே நம்ம என்ன பண்ணிக்கிடணும், நம்ம பெற்றுக்கொள்வதற்கு ஆர்வமாக இருக்கணும் குட்டீஸ். ஸோ இந்த நாள்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு அருமையான ஒரு வசனத்தின் மூலமாக பேசுகிறாங்க. திருப்பாடல் 113 4வது வசனம். மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர், வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. ஸோ நம்ம இந்த உலகத்தில் நமக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்க கூட இருப்பாங்க, இவங்க நமக்கு ஆறுதல் சொல்லுவாங்கங்கிற தேடுறதை விட இவங்க எல்லாவற்றுக்கும் மேலான இருந்து நம்மளை பாதுகாத்து பலப்படுத்திக்கிட்டு இருக்கிற ஆண்டவரை எல்லா சூழ்நிலையிலும் தேடுவோம். ஏசப்பாவை எல்லா சூழ்நிலையிலும் நம்ம உடனிருப்பாக வைத்துக்கொள்வோம். அப்படி இருக்கும்போது நமக்கு பயங்கிற ஒன்றை அவர் ஏற்படுத்த நம்மளை டச் பண்ணவே விட மாட்டார். ஏன்னா வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. அவ்வளோ பெரிய ஒரு அடைக்கலம் நம்மளோடத்துல இருக்கும்போது நமக்கு எதுக்கு பயம் வரப்போகுது, நமக்கு எதுக்கு சோர்வு வரப்போகுது? அப்போது நம்ம தேட வேண்டியது நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அவரை ஏற்றுக்கிடணும். அவரை என் கூட இருக்கணும்னு ஆர்வமாக இருக்கணும். அவர் நம்ம கூட இருந்து நம்மளுக்கு ஆலோசனை சொல்கிறத நம்ம கேட்டு நடக்கணும்னு நம்ம விருப்பப்படணும். ஸோ இது எல்லாவற்றையும் இந்த நாளில் கடைபிடிப்போம். அவருடைய உடனிருப்போம், அவருடைய வழிகாட்டுதலும் இந்த நாள் முழுவதுமாக நம்மளோட இருந்து நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களோடையும் இருந்து நம்மளை பலப்படுத்தும். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணலாமா? அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுது எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. இந்த நாள்லையும் கூட நாங்கள் உம்முடைய உடனிருப்போடு பயணிப்பதற்கு எங்களுக்கு ஏற்றதொரு இந்த நாளை கொடுத்துருக்கிறீங்க. உங்களுடைய சித்தத்தின்படி இந்த நாளை நாங்கள் கடந்து வருவதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் உமது கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென்.